அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மிக்க அருளாளர் மிக்க கருணையாளருமாகிய கடவுளுக்கே எல்லா புகழும் உரியது. கடவுளின் பெயரால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு நம்ம வழிகாட்டல் அப்படிங்கிற தலைப்புல இருந்து பார்ப்போம். வழிகாட்டல் அப்படிங்கிறது கடவுள் இந்த வேதத்தை சொல்றாங்க வழிகாட்டலா இருக்குது அப்படின்ட்டு. இந்த வேதத்தை அவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆழ்ந்ததொரு வழிகாட்டின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது 4வது அத்தியாயத்துல 174வது வசனத்துல, மனிதர்களே, உங்கள் இரட்சகரிடமிருந்து உங்களுக்கு ஒரு சான்று வந்துள்ளது, உங்களுக்கு ஆழ்ந்ததோர் வழிகாட்டியை நாம் இறக்கி அனுப்பியுள்ளோம். இந்த வழிகாட்டல் அவ்வளவு ஆழமானதா இருக்குது அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு இந்த குர்ஆன்ல நீங்க வசனங்கள் எல்லாம் தொடர்ந்து படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சில வசனங்கள் தொடர்போட இருக்கும், சில வசனங்கள் தொடர்பில்லாம இன்னொரு இடத்துல இருக்கும். சில இடத்துல நான் அப்படின்னு கடவுள் தன்னைத்தானே சுட்டி காமிச்சிருப்பாரு, நேரடியா நான் அப்படின்னு சுட்டி காமிச்சிருப்பாரு. சில இடங்கள்ல நாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஆனா இது இது இதெல்லாம் நம்ம ரொம்ப மைன்யூட்டா ரொம்ப ஆழமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அது தொடர்புக்கு அப்பால இருக்குது, அதுக்கு இதுக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆழ்ந்து யோசிக்கணும். ஏன்னா சில பேர் என்ன சொன்னாங்க, நாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்த்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களால அதை கிரகிக்க முடியாததன் காரணத்தினால அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுள் 19 கட்டமைப்புல இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வர்றதுக்காக சும்மா ஒரு இடத்துல நானும் சும்மா இன்னொரு இடத்துல நாம்னு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய இறை நிந்தனைன்னு தெரியுமா இப்ப நான் சொல்றது? அதாவது கடவுள் 19 கட்டமைப்புகளுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக வார்த்தையை அதுக்கேத்த மாதிரி மாத்தி இருக்கிறாரு. சும்மா அதாவது அவங்களுடைய அந்த அறிவு கட்டாம அந்த வார்த்தைகளை அவங்க உதிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய இறை நிந்தனைகளா தான் இருக்கு. ஆனா ஏன் இந்த ஆழ்ந்த விஷயமா இருக்குது அப்படின்னா, நம்ம ஆழமா யோசிக்கதான் அதை ஏன் அப்படி கடவுள் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ரஷாத் ஒரு இடத்துல சொல்றாங்க, நான் குர்ஆனை படிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தெளிவாகல அப்படின்னா, அது தெளிவாகிற வரைக்கும் நான் அடுத்த வசனத்துக்கு நகர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பேர் தான் தேடல், அதுக்கு பேர் தான் ஆய்வு, அதுக்கு பேர் தான் ஆராய்தல். அந்த குர்ஆனை அந்த வழிகாட்டல நம்ம அப்படித்தான் ஆராயணும். அப்பத்தான் அந்த குர்ஆன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க கூடியதா இருக்குது. அல்லாஹ்வே கேட்கிறாரு இல்லையா வசனத்துல, அவர்கள் ஏன் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பார்க்காதிருக்கின்றனர் அப்படின்ட்டு. சோ ஆராயணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு. சும்மா நம்ம மேலோட்டமா படிக்கிறதுக்காகவோ அதுக்காகவோ இந்த குர்ஆன் நம்மளுக்கு கொடுக்கப்படல. 6346 வசனம் அப்படின்னா 6346 அப்படிங்கிறதுக்குள்ளக்கே முடிஞ்சிடாது. அதுல இருந்து எக்கச்சக்கமான கருத்துக்கள் வெளியே வரும். அதனாலதான் கடவுள் சொல்றாரு, அந்த குர்ஆனை, கடவுளுடைய வார்த்தைகளை நீங்க கடல்கள் எல்லாத்தையும் மையாக்குனாலும் மரங்கள் எல்லாத்தையும் பேனாவாக்குனாலும் கூட கடவுளுடைய வார்த்தைகள் ஒருபோதும் தீராதுங்கிறார். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளக்க இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நம்மளால ஒரு மொட்டையா இது இவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளக்க நம்மளால வர முடியாது, வரவும் கூடாது அப்படிங்கறதான் கடவுள் சொல்றாரு. இது அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த வேதமா இருக்குது, ஆழமான சிந்திக்கக்கூடிய வேதமா இருக்கு. சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இவ்விதமாக நாம் வெளிப்பாடுகளை விவரிக்கின்றோம் அப்படின்னு சொல்லி வசனத்தின் முடிவுல சொல்லியிருப்பாங்க. நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க அதை. இவ்விதமாக நாம் இவ்வெளிப்பாடுகளை விவரிக்கின்றோம் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு. அப்ப நம்ம அதை என்ன செய்யணும் அப்படின்னா, அது ஏன் அப்படி இருக்குது, இந்த இடத்துல ஏன் அப்படி வருது, கடவுள் ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இன்னொரு இடத்துல ஏன் அந்த வார்த்தையை சொல்லாம விட்டுருக்கிறாரு, ஒரு இடத்துல இந்த மாதிரியான வசனத்தையும் இன்னொரு இடத்துல இந்த மாதிரியான வசனத்தையும் சொல்லி இருக்கிறாரு, இது ரெண்டும் முரணா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப இதுக்கு என்ன கடவுள் சொல்ல வராரு? கடவுள் ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருக்கிறாரு, இந்த வேதம் முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது. அப்ப அதுல இருந்து என்ன சொல்ல வராரு அப்படிங்கிற அந்த 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 ஒரு தேடல் இருக்கணும். தேடல் அப்படி உண்மையா இருக்கும்போது கடவுள் பல விஷயங்களை இந்த வழிகாட்டலின் மூலியமாக கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த வழிகாட்டல்னா என்னன்னு தெரியுமா? வழிகாட்டல் அப்படிங்கிறது சரியான பாதையை நோக்கி அது வழிகாட்டும். அந்த சரியான பாதைங்கிறது கடவுள் மட்டும் அப்படிங்கிற அந்த பாதை தான் சரியான பாதை.
அதை நோக்கி இந்த வேதம் என்ன செய்யுதுன்னா, வேதத்துல 6346 வசனங்களா இருக்கட்டும், முந்தைய வேதங்களா இருக்கட்டும், அதுக்கு முந்தைய வேதங்களா இருக்கட்டும், எல்லாமே வழிகாட்டல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளதான் வரும். அது எல்லாமுமே கடவுள் ஒருவர், கடவுள் மட்டும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி வழிகாட்டுது. அந்த பாதையை நோக்கி வழிகாட்டுறதுனாலதான் இந்த வழிகாட்டல் இருக்குது இல்லையா, அந்த வழிகாட்டல் நம்மளுக்கு ஒரு நிம்மதியை தருது. யாராலையும் அடைய முடியாத நிம்மதி, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராலையுமே அடைய முடியாத நிம்மதிய இந்த வழிகாட்டலின் மூலியமாக கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிறாரு அப்படிங்கிறது. அந்த ஒரு திருப்தியவும் ஒரு நிம்மதியவும் ஒரு அமைதியான ஒரு நித்திரைய கூட சொல்றாரு. தூக்கத்தை கூட நான் உங்களுக்கு இறக்கி அனுப்புனேங்கிறாரு. எப்படி தெரியுமா இறக்கி அனுப்புனேங்கிறாரு? இந்த வழிகாட்டலை பின்பற்றி அதன் மீது நம்பிக்கை கொள்வதன் மூலியமாக அவங்களுக்கு நான் ஒரு அமைதியான தூக்கத்தை கூட நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்ப இத்தனை விஷயங்களுக்கும் வழிகாட்டலா ஒரு வேதம் இருக்குது. அததான் இந்த வழிகாட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு பேர் தான் அந்த வழிகாட்டல் அப்படிங்கிறதுடைய இந்த அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வழிகாட்டல் கருணையையும் அருளையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அப்படின்னா என்ன தெரியுமா? கருணைனா என்ன, அருள்னா என்ன? நம்ம ஏற்கனவே பயான்ல பார்த்திருக்கிறோம். ரெண்டையும் கடவுள் விவரிக்கிறார்ல. கடவுள் மிக்க அருளாளர், கடவுள் மிக்க கருணையாளர். ரெண்டையும் ஏன் தனித்தனியா சொல்றாரு? இதனுடைய அர்த்தங்கள் என்ன? அதையெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஏன் அதை தனித்தனியா சொல்றாருங்கிறத கூட நம்ம யோசிக்கணும். இப்படித்தான் குரானை படிக்கணும். கருணை அப்படிங்கிறது கடவுள் மீது உள்ள, அது மனிதர்கள் மீது உள்ள பாவம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அந்த கருணையின் வெளிப்பாடாக இந்த குர்ஆனை இறக்குறதன் மூலியமா கடவுள் இதை பின்பற்றவங்களுக்கு அருள் செய்யறாரு. அது செயல்பாடு. அருள் அப்படிங்கிறது செயல்பாடு. அவங்களுக்கு நிம்மதியை இறக்கி அனுப்புறாரு இல்லையா, அவங்களுக்கு மன நிம்மதி, மன திருப்தி, நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு தூக்கம், மன குழப்பங்கள்ல இருந்து ஒரு ஆறுதலை கொடுக்கிறாரு இல்லையா, இதற்கு பெயர் அருள். அதை அவர் வழங்குறாரு. கருணைங்கிறது அதை செய்யணுங்கிற எண்ணம், இதுக்கு பேர் தான் கருணை. இதுதான் கருணை, அருள். சோ இந்த வேதம் எப்படி இருக்குது அப்படின்னா, தவறிழைக்காததா இருக்குது. இந்த வழிகாட்டல் தவறிழைக்காததா இருக்குது. நன்னறியாளர்களுக்கு ஒரு வழிகாட்டிங்கிறார். யாரெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்குது. சரியான பாதையில் ஒரு நிம்மதியான பாதையை நோக்கி வழிகாட்டக்கூடிய வழிகாட்டலா இருக்குது அப்படிங்கிறாரு. 2:38 வசனத்துல சொல்றாங்க, நாம் கூறினோம், நீங்கள் அனைவரும் இங்கிருந்து கீழே செல்லுங்கள், என்னிடமிருந்து வழிகாட்டல் உங்களுக்கு வரும் பொழுது என்னுடைய வழிகாட்டலை பின்பற்றுவோருக்கு அச்சம் எதுவும் இருக்காது, அன்றி அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அந்த வழிகாட்டி அப்படிங்கிறதே இதுக்கான பாதையத்தான் அது வழிகாட்டுது. இந்த இந்த வழியில போன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருல்ல, நீங்க இப்ப சிவகங்கை மாவட்டத்துக்கு போகணும்னா இந்த வழியில போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதுக்குண்டான பாதை இந்த வழியில நீங்க போங்க அப்படிங்குண்டான பாதையை காட்டுது. எதுக்கான பாதை? அச்சம் எதுவும் இல்லாத, துக்கம் எப்பயுமே உங்களை தீண்டாத ஒரு பாதையை நோக்கி அது வழிகாட்டுது. இந்த வழிகாட்டலை நம்ம ஃபாலோ பண்றதன் விளைவாக, இந்த வழிகாட்டல்லையே நம்ம பயணிக்கிறதன் விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, 7:43 சொல்றாங்க, நாம் அவர்களின் உள்ளங்களில் இருந்த அனைத்து பொறாமைகளையும் நாம் நீக்கி விடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த வழிகாட்டல் என்னென்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பெரும் பணக்காரனை பார்க்கும்போது, குரான்லயே அப்படித்தானே வருது, ஹாரூனா அந்த ஒரு பெரும் செல்வந்தரை பார்க்கும்போது, செல்வந்தனா இருக்கிறான், பேரவுடைய கூடவே இருக்கிறான், அவன் அவ்வளவு காசு வச்சிருக்கிறாங்கிற போதோ அதை பார்க்கும்போது எல்லாருமே பொறாமப்படுறாங்க அவன் மேல. ஆனா இந்த குர்ஆன் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த குர்ஆனின் மூலியமாக கடவுள் நம்ம மனசுக்குள்ள உள்ள அந்த பொறாமைகளை நீக்கிடுறாங்க. அதாவது ஆபிரகாம குறிக்கும் போது அவர் என்ன வார்த்தையை யூஸ் பண்றாரு கடவுள் அப்படின்னா, இதெல்லாம் இவ்வளவுதான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை, அவர்களை நாம் அகப்பார்வையுடையவர்களாக நாம் ஆக்கினோம் அப்படிங்கிறாரு. அகப்பார்வை, அதாவது கண்ணால பார்க்க முடியாத, மனதால மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த பார்வையை அவர் கடவுள் விசாலப்படுத்தியிருக்கிறார். அகப்பார்வையுடையவர்களாக நாம் அவர்களை ஆக்கினோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரும் தங்க குவியலுக்கு ஒருத்தர் சொந்தக்காரனா இருக்கிறான். அதையெல்லாம் தானே இந்த குர்ஆன் சொல்லுது. பழக்கப்படுத்தப்பட்ட கால்நடைகள், குதிரைகள், ஒரு ரேஸ் பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், ஒரு அழகான மொபைல் போனா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், மாளிகையா இருக்கட்டும், இதெல்லாம் உங்க கண்ணுக்கு அழகா தெரியுதா? அதெல்லாம் அழகே கிடையாது. அதெல்லாம் நான் தான் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறேன். இதைத்தான் கடவுள் இந்த வழிகாட்டலின் மூலியமா நம்மளுக்கு கத்துக் கொடுக்கிறாரு.
இதன் விளைவாக நம்ம அவங்க மேல உள்ள பொறாமைய நம்மளுக்கு நீக்கிறாரு. நம்ம அவங்கள பார்த்துட்டு இவ்வளவு காசு வச்சிருக்கிறானே, இவனுக்கு நம்பிக்கையே இல்லை, இவன் ஆனா கடவுள் இவனுக்கு இப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாரு சார் அப்படிங்கிற அந்த நினப்பு இருக்குது இல்லையா, அந்த நினப்ப இந்த வழிகாட்டல் மூலியமாக நம்ம கடவுள் வந்து நீக்கிடுறாரு அப்படிங்கிறாரு. நான் முற்றிலும் விவரிக்கப்பட்டதும் அறிவும் வழிகாட்டலும் கொண்டதும் 7:52 வசனம், அறிவும் வழிகாட்டலும் கொண்டதும் மேலும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு கருணையுமான வேதத்தை அவர்களுக்கு வழங்கினோம். மேலும் அத என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முற்றிலுமா விவரிக்கப்பட்டதும், அதாவது ஃபுல்ஃபில்டு, எல்லாமே நான் அதுல விவரிச்சிட்டேன். உங்க இதயங்களை எதெல்லாம் தொந்தரவு செய்யுதோ அதற்கெல்லாம் நான் அதுல ஒரு நிவாரணத்தை அனுப்பி வச்சிருக்கிறேன் அப்படிம்பாரு. நிவாரணம்னா மருந்து. இதெல்லாம் நீங்க நிறைய பயான்கள்ல கேட்டிருப்பீங்க. நிவாரணம் அப்படிங்கிறது மருந்து, நிவாரணின்னு சொல்லுவாங்க. ஆயின்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிவாரணிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, அதாவது வலி நிவாரணம். அந்த மாதிரியான அறிவையும் வழிகாட்டலையும் கொண்டதும் மேலும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு கருணையுமான வேதத்தை நான் அவர்களுக்கு வழங்கினோங்கிற. இந்த உலக அறிவெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம நினைக்கிறோம் இந்த உலகத்துல அவன் எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு அறிவார்ந்த செயல்களை செய்யறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதெல்லாம் வந்து ஒரு மெய்யான அறிவே கிடையாது. அறிவு அப்படிங்கிறதே உண்மையிலேயே இந்த குர்ஆனை தான் சொல்றாரு. இந்த குர்ஆனை பற்றி நீங்க ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு இருக்குதுல்ல, அதுதான் மெய்யான அறிவு அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க வெளியில உள்ளவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த அறிவை அடைகிறதுக்கு, அதாவது நம்ம எல்லா நேரத்திலயுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும், வயசாக கூடாதுன்னு ட்ரை பண்றாங்க. கரெக்டா? வயசாக கூடாது, நான் எப்பயுமே இளமையா இருக்கணும், எனக்கு நோய் நொடிகள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. அதுக்கு ட்ரை பண்ணும்போது என்னென்ன தெரியுமா செய்யறாங்க? கோவப்படக்கூடாதுங்கிறாங்க. கோவப்பட்டா உங்களுடைய உள்ளுறுப்புகள்ல ஒண்ணு பாதிப்பாகும். அதுக்கடுத்து வந்து நீங்க தூங்காம இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கணும், எந்த சூழ்நிலைகளுமே நீங்க சஞ்சலப்படக்கூடாது. இப்படி எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப நாள் வந்து ஒரு யங்காவே, ஒரு இளமையாவே, நீங்க வாழ்ற நாட்கள் வரைக்கும் ஒரு இளமையாவே வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேரியை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இதுக்கான வழி எங்க இருக்கு? அப்படியெல்லாம் நான் வாழணும்னு ஆசைதான். அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, வெளியில இருந்து அந்த வழிகாட்டலை தேடுறாங்க, அந்த அறிவை வெளியில இருந்து தேடுறாங்க. ஆனா ஆக்சுவலா அதுக்கான வழி வெளியில கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறாரு அப்படின்னா, நீங்க கோவப்படக்கூடாது அப்படின்னா நீங்க கடவுள் மட்டும்ங்கிறத ஏத்துக்கிறணும். ரஷாது சொல்றாரு இல்லையா ஒரு பயான்ல, நீங்க எப்பெல்லாம் கோவப்படுறீங்களோ அப்பெல்லாம் நீங்க அந்த கடவுள் மட்டும்ங்கிற நம்பிக்கையில இருந்து வெளியில போயிட்டீங்க. ஆனா கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த குர்ஆனை நீங்க ஃபாலோ பண்ணி அதுல நம்பிக்கையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கோபம்லாம் வராது. கடவுள் மட்டும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வராது. பொறாமையை நான் நிக்கிருவேங்கிறாரு. பொறாமப்படும் போது கூட நம்மளுக்கு ஒரு சஞ்சலம் ஏற்படும், அதையெல்லாம் நிக்கிறேங்கிறாரு. உங்களுக்குள்ள உள்ள அகந்தை அழிக்கப்படுதுங்கிறாரு. அதன் மூலியமாக கூட நம்மளுக்கு அந்த சஞ்சலங்கள் வரும். சோ இதன் வழியா இந்த குர்ஆன் நம்மளுக்கு ஒரு கருணையாவும் அறிவை கற்பிக்கக்கூடிய ஒன்னாவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 20:123 நான் இப்ப இவ்வளவு நேரம் சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட் தான் 20:123 வசனத்துல அழகா சொல்றாங்க. அதை நேரடி, இப்ப நான் சொன்னதெல்லாம் அங்கிட்ட இங்கிட்ட சுத்தி சுத்தி வந்து சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அதை நேரடியாவே சொல்றாங்க. அவர் கூறினார், நீங்கள் அனைவரும் இதிலிருந்து கீழே செல்லுங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் விரோதிகள் ஆவீர்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும்போது என் வழிகாட்டலை பின்பற்றுகின்ற எவர் ஒருவரும் வழி தவற மாட்டார், அன்றி எந்த இன்னலையும் அனுபவிக்க மாட்டார். என்ன சொல்றாங்கன்னு புரியுதா உங்களுக்கு? யாரெல்லாம் இந்த வழிகாட்டலை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு எந்த இன்னலுமே இந்த உலகத்துல கிடையாது. இந்த உலகத்திலேயோ அல்லது மறு உலகத்திலேயோ அவங்க எந்த இன்னலையுமே ஒருபோதும் அனுபவிக்க மாட்டார்கள். சரி, இப்ப நம்ம இந்த மாதிரி வழிகாட்டல பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரையுமே எடுத்துக்கிறோம். உதாரணத்துக்கு ஆபிரகாம் எடுத்துக்கிறோம். ஆபிரகாம் அப்படி நம்ம இங்க பார்க்கக்கூடிய இன்னல்கள்லாம் என்னவா இருக்குது? பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளாத்தான் இருக்குது. மேக்சிமம் அதுதானே இருக்குது. 100ல 80% பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தானே இருக்குது. மற்றபடி பொருளாதாரம் இருந்து மன நிம்மதி இல்லை அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20% பேர் உங்கள்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா 80% எதுனா பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு.
ஆனா இப்ராஹிம் நபியில இருந்து எல்லா நபிமார்களையும், எல்லா வேதம் வழங்கப்பட்டவர்களையும், எல்லா தூதர்களையும் நீங்க பாத்தீங்கன்னா சாலமன் தவிர எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான். ஆனாலும் கடவுள் இந்த இடத்துல என்ன வாக்குறுதியா கொடுக்கிறாருன்னா, அவங்களுக்கு அவங்க வழிகாட்டல பின்பற்றினவங்க ஆனா பொருளாதார ரீதியா கஷ்டப்படுறாங்க. ஏன் வழிகாட்டல பின்பற்றினா கடவுள் என்ன வாக்குறுதி கொடுக்கிறாருன்னா 123 20வது அத்தியாயத்துல என்னுடைய வழிகாட்டலை பின்பற்றுவதற்கு எந்த இன்னலையும் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். அப்படின்னா பொருளாதார கஷ்டம்ங்கிறது இன்னல்லாம் கிடையாது. ஒரு நம்பிக்கை கொண்ட நன்னறியோடு இருக்கிற ஒருத்தரை பொறுத்த வரைக்கும், உறுதிப்பாட்டோட இருக்கிற, அதன்பால் விடாமுயற்சி செய்து கொண்டே இருக்கின்ற ஒருவரை பொறுத்தவரை அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனை இல்லை. அதன்பால் அவர்களுடைய பிரார்த்தனைகள் இருக்காது. மோசஸ் வந்து பேரோவை விட்டு தனியா போகும்போது ஒரு பாலைவனத்துல ரொம்ப தூரம் பயணம் செய்யறாரு. அந்த இடத்துல தலைப்போட கடவுள்கிட்ட என்ன பிரார்த்திக்கிறாரு அப்படின்னா, கடவுளே, நீங்கள் எந்த ஒரு வாழ்வாதாரத்தை எனக்கு இறக்கி அனுப்பினாலும் அதன்பால் நான் கடும் தேவையுடையவனாக இருக்கின்றேன். எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, அதை நிவர்த்தி செய்யுங்க, அதை நிவர்த்தி செய்யுங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்க எதை கொடுத்தாலும் நான் அதன்பால் கடும் தேவையுடையவனாக இருக்கின்றேன். அதுதான் அவருடைய அந்த பிரார்த்தனையா இருக்கு. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாவே இருக்காது. நான் அப்படியெல்லாம் ஆட்களை கூட பார்த்திருக்கிறேன். அந்த கஷ்டம்லாம் ஒரு சிறு கஷ்டத்தை கூட, ஒரு சிறு நம்மெல்லாம் அனுபவிச்ச கஷ்டத்துல ஒரு பங்கை கூட அவங்க அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு பங்கை அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்கிட்ட புலம்புவாங்க, இது எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது, என்னால இதை டாலரேட் பண்ணவே முடியல. டாலரேட் பண்றதுன்னா என்னால சகிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப அன்ஈஸியா இருக்குது அப்படின்லாம் புலம்புவாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நான் கிளாஸ் எடுக்கிற நேரம் வரைக்கும் புலம்புவான். ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் நான் யோசிச்சு பார்க்கும்போது, என்னடா இது ஒண்ணுமே இல்லையே, ஏன் இவனுக்கு இவ்வளவு கஷ்டமா அது தெரியுது? ஏன்னா அது அவனுக்கு வழிகாட்டல் கிடைக்கல, அந்த கடவுள் மட்டும் அப்படிங்கிற. நான் நினைச்சேன் ஆரம்பத்துல, ஒருவேளை இவன் ரொம்ப சொகுசாவே இருக்கிறதுனால அப்படி இருக்குதோ அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அவனுக்கு அந்த வழிகாட்டல் இல்ல, அந்த நிம்மதிக்கான அந்த அமைதிக்கான வழிகாட்டல் இல்லாததுனால அவனால அந்த ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அவனால தாங்கிக்கிறவே முடியல. கடவுளை வழிபடுறதே நான் பொருளாதாரத்துக்காகத்தான் வழிபடுறேன்னு சொல்லி ஒரு கூட்டம் இல்ல, மக்களில் பெரும்பான்மையானோர் அப்படித்தான் இருக்காங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த கஷ்டம் பொருளாதார ரீதியா தீர்ந்தாலுமே கூட அந்த கஷ்டத்தை அனுபவிச்ச மாதிரியே இருக்காங்க, அந்த இன்னலை எதிர்கொண்ட மாதிரியே இருக்காங்க. கடவுள் அதான் ஒரு வசனத்துல சொல்றாரு, யாரெல்லாம் நம்ப மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் வழி நிறைந்ததொரு தண்டனையை அவங்களுக்கு வாக்களிப்பீராகிறார். வழி நிறைந்ததொரு தண்டனையை போட்டு அவங்களை வேதனை செய்யுங்கிறார். 2 இடத்துலயுமே சொல்றாரு. இங்கேயுமே அது ஸ்டார்ட் ஆயிருங்கிறாரு. அவங்களுக்கான நரகம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை, இந்த இடத்திலே அது ஸ்டார்ட் ஆயிருதுங்கிறார். இந்த இடத்துல கடுமையான நரகத்தை அவங்க பார்ப்பாங்க. நரகத்தின் தண்டனைகளில் சிலவற்றை அவர்களுக்கு நாம் இங்கேயே காட்டுகின்றோம் சொல்லி அல்லாஹ் சொல்லுவாங்க அந்த வசனத்துல. மேலும் நன்னறியாளர்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த வழிகாட்டலின் மூலியமாக அவர்கள் இங்கேயே சுவனத்திற்கு தகுதியாகிவிட்டனர். மாணவர்கள் அவர்களுடைய நண்பர்களாக இருக்கின்றனர். அவர்கள் ஆசைப்படும் எதுவும் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில அவங்க விருப்பங்களை எதையும் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்ப 2 பேருக்குமே ரெண்டுமே இந்த உலகத்திலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுதான் அல்லாஹ் சொல்றாரு, நான் உங்களுக்கு வழிகாட்டலை கொடுக்கிறேன், இந்த வழிகாட்டலை பின்பற்றுறவங்க யாருமே வருத்தப்படவோ, அன்றை அச்சப்படவோ, பயப்படவோ, கவலைப்படவோ, இன்னலை அனுபவிக்கவோ மாட்டார்கள், தொல்லையை அனுபவிக்கவோ மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். துபுகள் எல்லாம் ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். ஷஹதன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று சாட்சியம் பகிர்கின்றவனாக இந்த ஜும்மாவின் 2வது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மேலும் சொல்றாங்க, அவங்களுடைய தண்டனை எப்படிப்பட்டதா இருக்கும் இந்த உலகத்துல பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, 7வது அத்தியாயத்துல 146வது வசனம், வழிகாட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துட்டாரு. அதை வழி நடத்தப்படுற அதை ஃபாலோ பண்றவங்கிற ஒரு கேட்டகரியை இப்ப நம்ம பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணாதவங்க அவங்களுடைய தண்டனை என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
7ல 146வது வசனம், நியாயமின்றி பூமியின் மீது கர்வமோடு இருப்பவர்களை பொறுத்தவரை என்னுடைய வெளிப்பாடுகளில் இருந்தும் நான் அவர்களை திருப்பி விடுவேன். அதன் விளைவாக, நல்லா கவனிக்கணும், அதன் விளைவாக அவர் திருப்பிட்டாரு. அதன் விளைவா என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா வகையான சான்றை பார்த்த போதும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்கள் வழிகாட்டலை கொண்ட பாதையை பார்க்கும்போது அதனை அவர்களுடைய பாதையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வழி தவறிய பாதையை காணும் போது அவர்கள் அதனை அவர்களுடைய பாதையாக ஏற்றுக்கொள்வார்கள். இது நம்முடைய சான்றுகளை அவர்கள் நிராகரித்து மேலும் முழுவதுமாக அதன் மீது கவனமற்றவர்களாக இருப்பதன் விளைவாகும் அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கர்வத்தோட இருக்கிறாங்கல்ல, இந்த வழிகாட்டல்லாம் வந்துருச்சு, ஆனாலும் ஒரு கர்வத்தோட இருக்கிறாங்கல்ல, தற்பெருமை பேசிக்கிட்டு கர்வத்தோட பொய் சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் ஒரு வகையான கர்வம் தான். பொய் சொல்றதுங்கிறதே தன்னுடைய மானத்தை காப்பாத்தணும், தன்னுடைய கண்ணியத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் பொய்ங்கிறதே அந்த வாயில இருந்து வரும். நீங்க ஒருத்தர் பொய் சொல்றாரு அப்படிங்கிறீங்கன்னா அவங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இது அவருடைய கண்ணியத்தை காப்பாத்தி வச்சுக்கணும். அதாவது கடவுள் மட்டும்தான் கண்ணியம் மிக்கவர்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எனக்கும் கண்ணியம் இருக்கு, அதை நான் காப்பாத்தி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடியவங்க. இந்த மாதிரி கர்வத்தோட, இதெல்லாம் என்ன அப்படின்னா அகந்தையின் வெளிப்பாடு, கர்வத்தின் வெளிப்பாடு. இந்த கர்வமோட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் செய்வாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்கள கடவுள் என்ன தெரியுமா அவங்களுக்கு தண்டனையாவே சொல்றாரு, என்னோட வெளிப்பாடுகள்ல இருந்து நான் அவங்கள திருப்பிடுவேன் அப்படிங்கிறாரு. அதுதான் தண்டனையாவே சொல்றாரு. ஆக்சுவலா இதைத்தான் நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல. அப்ப இந்த வெளிப்பாடுகளை ஃபாலோ பண்ணும்போது அவங்களால நிம்மதியா இருக்க முடியுது. இந்த வெளிப்பாடுகள்ல இருந்து கடவுள் திசை திருப்பிட்டாரு அப்படின்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியறது இல்ல. எந்த சூழல்ல அவங்க இருந்தாலும், நீங்க ஆச்சரியப்படக்கூடிய எந்த சூழல்ல அவங்க இருந்தாலும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியறது இல்ல. நான் நினைக்கும் போது நினைச்ச உடனே அடுத்த நாள் வேர்ல்டு டூர் போயிட்டு வரவே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் வேர்ல்டு டூர் போயிட்டு வர்றேன், நான் ஜப்பானுக்கு போறேன், நான் ஹிமாலயாஸ்க்கு போறேன், அந்த மாதிரி நினைச்ச உடனே அப்படி போயிட்டு வரவே இருக்கான். ஆனா புலம்பத்தான் செய்யறான். ஏன்னா கடவுள் அந்த வழிகாட்டல்ல இருந்து அவனை திசை திருப்பிட்டாரு. அதை தண்டனையாவே சொல்றாரு. வழிகாட்டல நான் கொடுக்குறேன், ஆனா நான் அதுல இருந்து யாரெல்லாம் திசை திருப்பிட்டனோ அவங்க கடுமையான தண்டனைக்கு உள்ளாகிட்டாங்க. இந்த உலகத்திலேயே அவன் புலம்புறான். இங்கேயே என்கிட்ட சொல்றான், நினைச்ச உடனே எல்லா இடத்துக்கும் போக முடியுது, எல்லா இயற்கை காட்சிகளையும் பார்க்க முடியுது, அப்புறம் ஏன்பா உனக்கு நிம்மதி இல்லை, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? ஏன்னா கடவுள் நிம்மதியையும் அந்த ஒரு ஒரு அமைதியும், இந்த உலகத்துல நம்ம மெனக்கிடக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுக்காக நீங்க மெனக்கிடுறீங்க? ஒரு திருப்தியா இருக்கணும், நம்ம இன்னல் இல்லாம இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம நிம்மதியா இருக்கணும்னு தானே நீங்க மெனக்கிடுறீங்க. அந்த நிம்மதி எல்லாத்தையும் கடவுள் அங்க வைக்கல, இங்கதான் வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் கடவுள் பார்க்க சொல்றாரு. இவங்களெல்லாம் நீங்க பாருங்க, உங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டவன் இல்லாம ஆனவனை எல்லாம் நீங்க பார்க்கலையா? அவங்களோட வீடுகள்ல இப்ப நீங்க வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணமா இல்லையான்னு கேக்குறாரு. நீங்க இருந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையே நம்ம கடவுள்கிட்ட திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது நம்மளுக்கு ஒருபோதும் திருப்தியை தராது. ஆனா இந்த வழிகாட்டலின் மூலியமா கடவுள் என்ன கேட்க சொல்றாருன்னா, சரியான பாதையை, நீங்க தொழுகையில என்ன கேட்குறீங்க அடிக்கடி, உங்களுடைய துவா என்னவா இருக்குது, எது சரியான பாதையோ அதுல என்னைய வழி நடத்துங்கன்னு தானே கேக்குறீங்க. வேற எதுவும் கேக்குறீங்களா அதுல? அதுதான் நம்மளுக்கு தேவை. அதைத்தான் இந்த குர்ஆன்ல எல்லா விதமான பிரார்த்தனைகளும் பாத்தீங்கன்னா அதைத்தான் உங்களுக்கு பிள்ளைய கேட்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஒரு பிள்ளைய கேட்கல, நன்னறியோட இருக்கிற பிள்ளைய கேட்கிறாங்க. நன்னறியோட இருக்கிற பிள்ளைய கேட்கிறாங்க. நம்பிக்கையாளர்களின் மத்தியில நீங்க இருந்தீங்கன்னா அவங்க கடவுளை பத்தி அதிகமா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு அது பிராக்டிஸ் ஆகும், நிறைய நம்பிக்கை அதிகரிக்கும், வழிகாட்டல் அதிகரிக்கும். வழிகாட்டலை அதிகரிக்கும். நான் யாரெல்லாம் வழிகாட்டலை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நான் வழிகாட்டல் அதிகரிப்பேங்கிறாரு ஒரு வசனத்துல. வழிகாட்டல் அதிகரிக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு நன்னறியான ஒரு குழுமத்தை எனக்கு கொடுங்க. ஜோனா கூட வேத வெளிப்பாடுகளை தூக்கி போட்டுட்டு போறாரு. அதுவே ஏன் தெரியுமா? இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டவர்களா இருக்க மாட்டேங்கிறாங்கன்ட்டு தான் போறாரு. அவர் விரும்பினது என்ன? நம்பிக்கை கொண்ட சமுதாயத்துல நான் இருக்கணும். ஏன்னா அதுதான் நிம்மதிக்கான பாதை. நீங்க அதை எந்த ஒரு இடத்துலையும் நம்மளால அதை அனுபவிக்கவே முடியாது, அனுபவிக்க வாய்ப்பே இல்லைங்கிறார். நீங்க எதை கொடுத்தாலும் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு
இந்த வேத வெளிப்பா கடவுள் வழிகாட்டுறாருல, அந்த ஒரு 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 வழி நடத்துறாருல, அந்த நிலைக்கு எதுவுமே நம்மளை கூட்டிட்டு வராது. ஒரு அமைதியை கொடுக்காது, ஒரு திருப்தியை கொடுக்காது. அப்படிங்கிறதான் கடவுள் இந்த வசனங்களின் மூலியமாக நம்மளுக்கு விவரிக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். 2:175 அவர்கள்தான் வழிகாட்டலுக்கு பதிலாக வழிகேட்டினையும், இது ரொம்ப தெளிவா நேரடியாவே அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. மேலும் மன்னிப்பிற்கு பதிலாக தண்டனையையும் தேர்வு செய்து, அதன் விளைவாக அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருந்தார்கள். அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, வழிகாட்டலுக்கு பதிலாக வழிகேட்டினையும், அதாவது என்ன நினைக்கிறாங்க, நோன்பு இருக்கணும், 30 நாள் நான் நோன்பு இருக்கணும், ரொம்ப கஷ்டம், தொழுகணும் 5 வேளை, கடவுளை 24 மணி நேரம் நினைவு கூற சொல்றாரு, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுக்கு நம்ம இப்படி ஜாலியா இருந்துட்டு போயிடுவோமே. ஆனா அதுல ஜாலியா இருக்க முடியாதுங்கிறாரு. நீ ஜாலியா இருக்கணும்னு நீ நினைக்கிறீல, அந்த இடத்துல உன்னால ஜாலியா இருக்க முடியாது. அவர்கள்தான் வழிகாட்டலுக்கு பதிலாக வழிகேட்டினையும், அதுக்கு அடுத்த வார்த்தையை என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்னிப்பிற்கு பதிலாக தண்டனையையும். அவருடைய தண்டனை எப்படி இருக்குது அப்படின்னா, சகித்து கொள்ள முடியாத மாதிரி இருக்குது அப்படின்பாரு. சகித்து கொள்ள இயலாத தீக்கணல் வாழ்வு அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல ஒரு வசனம் இடம் பெற்று இருக்கும். அந்த வாழ்வுல அவங்க இங்கேயும் அங்கேயும் தங்கி இருப்பாங்க. அதை தேர்வு செய்ததன் விளைவாக அதுதான் அவர்களுடைய இறுதி விதியாக இருக்கின்றது. மேலும் 13:33 அத்தியாயத்துல சொல்றாங்க, ஒவ்வொரு தனி ஆன்மாவையும் கட்டுப்படுத்தும் அந்த ஒருவருக்கு நிகராக எவரேனும் உள்ளனரா? ஆயினும் அவர்கள் கடவுளுக்கு போட்டியாக இணைத்தேவங்களை அமைத்துக் கொள்கின்றனர். அவற்றின் பெயர்களை கூறுங்கள். பூமியின் மீது அவர் அறியாத சிலவற்றை அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துகின்றீர்களா? அல்லது வெற்று வாசகங்களை இட்டு கட்டுகின்றீர்களா என்று கூறுவீராக. உண்மையில் நம்ப மறுப்பவர்களின் சூழ்ச்சிகள் அவர்களுடைய கண்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளன. இவ்விதமாக அவர்கள் நேரான பாதையிலிருந்து திருப்பப்பட்டு விடுகின்றனர். கடவுளால் வழிகேட்டிற்கு அனுப்பப்பட்டவர்களால் வழிகாட்டும் ஓர் ஆசிரியரை ஒருபோதும் காண முடியாது. ஒவ்வொரு தனி ஆன்மாவையும் கட்டுப்படுத்தும் ஒருவர். இன்னொரு வசனத்துல சொல்லுவாங்க, அவர்தான் உங்களை சிரிக்கவோ அல்லது அளவோ வைக்கின்றவர். இந்த குர்ஆன் அவரின் பால் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டலா இருக்குது. அவருதான் ரெண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தரா இருக்கிறாரு. அந்த மகிழ்ச்சியும் அந்த சந்தோஷத்தையும், ஒரு பரிபூர்ணமான மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா, இந்த குர்ஆனை எப்படியெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணுமோ, ஆராயணுமோ, அப்படியெல்லாம் ஆராய்ந்து அந்த வழிகாட்டலுக்கு உண்டான பாதையை நம்ம அடையணும். அதுலயே நிலைச்சு இருக்கணும். மேலும் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்திக்கணும்னா, என்னுடைய வழிகாட்டலை அதிகரிப்பீராகன்னு நம்ம பிரார்த்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் இதோட இந்த ஜும்மா உரையை முடிச்சுக்கிறேன். அக்கிமுசலாம்.